ஷீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேஷ்னரி ஐட்டம் விற்கிற ஒரு ஷாப் வந்து மதுரை, சென்னை, திருச்சியில் ஷாப் வச்சுருக்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, ஐட்டம் ஒவ்வொன்றுக்கும் நேம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நம்பர் இருக்கும். ஸோ குவான்டிட்டி எத்தனை அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நீ எடுத்தவொடனே என்ன செஞ்சுக்கோ, 3 ஷீட்டு, ஃபஸ்ட்டு 3 ஷீட் இருக்குல்லடா, அதில் வந்து என்ன செய்யி, ஃபஸ்ட்டு ஷீட்டை செலக்ட் பண்ணி இப்படி ரைட் கிளிக் பண்ண அப்படின்னா ரீநேம் அப்படின்னு இருக்குது பார்த்தியா. ஸோ அந்த ரீநேமை கிளிக் பண்ண அப்படின்னா அந்த இடத்துல கர்சர் வரும். ஸோ அந்த இடத்துல மதுரை அப்படின்னு அடிச்சுக்கோ. அதே மாதிரி ஷீட் 2, ஷீட் 3 சென்னை, திருச்சி அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துருக்கோம். இப்போ மேலே ஃபஸ்ட்டு ரோவுக்கு வந்து மதுரை அப்படின்னு சொல்லி சென்டரில் நேம் கொடுத்துட்டு ஹெட்டிங்ஸ் கொடுக்குறோம். ஐட்டம் நேம். ஸோ பென், பென்சில், ஸ்கேல், எரேசர், ஸ்கெட்ச் இதெல்லாம் வந்து நம்ம டைப் பண்ண வேண்டியது தான். இந்த ஐட்டம் நேம் ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்பர் கொடுக்குறோம். 100, 101, 2, 3, 4, 5 ஏதோ நம்பர் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். தென் குவான்டிட்டி, ஸோ எத்தனை நம்பர் நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு 50, 100, 50, 200, 150. ஸோ இது வந்து சேல்ஸ் குவான்டிட்டி. ஓகேவா? அதோட ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க 50, 10, 20, 5, 10. ஸோ இதெல்லாம் வந்து உன்னோட இஷ்டம் தான், என்ன வேல்யூனாலும் நீ கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் போடுறோம். ஸோ சேல்ஸ் யூஸ்வலாக என்ன அப்படின்னா குவான்டிட்டி இன்டூ ப்ரைஸ் தான். இப்போ குவான்டிட்டி இது எங்கே இருக்குது, 50 அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா சியில் 3rd ரோவில் இருக்குது. ஓகேவா? அப்போ C3. ஓகே, ஸோ இது ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் C3 இன்டூ C3. ஸோ குவான்டிட்டியும் ப்ரைஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் கிடைக்குது. ஓகேவா? 2500. ஸோ இப்போ இங்கே வச்சுக்கிட்டு இப்படி ட்ராக் பண்ணி விட்ட அப்படின்னா என்ன வந்துடும், உனக்கு எல்லா செல்லுலையுமே அதோட வேல்யூஸ் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் இங்கே திரும்பி நம்ம ஃபார்முலா கொடுப்போம். அது நம்ம சம்க்குரிய ஃபார்முலா உனக்கு தெரியும்ல, இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் எதுலேருந்து இது வரைக்கும் ஆட் பண்ணணும், இது வந்து இ காலம், ஸோ 3rd ரோ. அப்போ E3லேருந்து இது வரைக்கும் ஆட் பண்ண போகிறோம், E7 வரைக்கும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபார்முலா இருக்குது பார்த்தியா, இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் E3 டு E7. ஓகேவாம்மா? ஸோ இப்போ மதுரைக்குரிய டீட்டெயில் கொடுத்துட்டோமா, அதே மாதிரி சென்னைக்குரிய டீட்டெயில் கொடுக்குறோம். ஸோ அதே சேம் டைட்டில்ஸ் தான் கொடுக்குறோம். ப்ராடக்ட் வந்து எல்லாத்துலேயுமே சேம் தான். பென், பென்சில், ஸ்கேல், எரேசர், ஸ்கெட்ச் வந்து எல்லாத்துலேயுமே சேம் தான். ஸோ ஐட்டம் நம்பர் நீ ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், எதுனாலும் கொடுத்துக்கலாம். குவான்டிட்டி அதோட ப்ரைஸ் கொடுத்துக்கிற, அதே நீங்கள் என்ன செய்கிற டோட்டல் சேல்ஸ் போடுற. ஸோ ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு C3 இன்டூ D3. ஓகேவா? கொடுத்துட்டு ட்ராக் பண்ண அப்படின்னா அங்கே என்ன வந்துடும், அதோட அமௌண்ட் எல்லாம் அப்படியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டோட்டல் பண்ணிடுறோம். சம் ஆஃப் E3 டு E7. ஓகேவா? ஸோ அதே மாதிரி திருச்சிக்குரிய டீட்டெயில்ஸை நம்ம கொடுக்குறோம். டைப் பண்ணுற, டோட்டல் சேல்ஸ் ஃபார்முலா போடுற, அதாவது பென்னுக்குரிய சேல்ஸ் என்ன, பென்சிலுக்குரிய சேல்ஸ் என்னங்கிறதுக்கு ஃபார்முலா போடுறோம். அண்ட் தென் லாஸ்ட்டாக டோட்டல் சேல்ஸ்க்குரிய ஃபார்முலா சம் போடுறோம். ஓகேவா? இது முடித்த உடனே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷீட் 4ல் தான் வந்து அந்த மல்டிபிள் ஒர்க் ஷீட்க்குரியதை வந்து ரிசல்ட்ஸை கொண்டு வர போகிறோம். அதாவது நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இது வந்து ஹெட்டிங் கொடுத்துக்கிறோம், ஹையஸ்ட் டோட்டல் சேல்ஸ் கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிறேன், 2 காலத்தை மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கே டைப் பண்ணிவிட்டு ஒரு செல்லை டைப் பண்ணுறேன், டைப் பண்ணிவிட்டு 2 செல்லை செலக்ட் பண்ணி அதை மெர்ஜ் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? மெர்ஜ் எப்படி கொடுக்கணும்னு தெரியும்ல, ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் செல், இது ஆல்ரெடி மெர்ஜில் இருக்கிறதுனால வரல. ஸோ மெர்ஜ் செல் அப்படின்னு வரும். அதை வந்து மெர்ஜ் செல் கொடுத்துட்டேன் அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து மெர்ஜ் ஆகிடும், சென்டரில் வந்துடும் வேல்யூ. அடுத்து இங்கேயும் அதே மாதிரி தான் டோட்டல் சேல்ஸை ஒரு செல்லை அடிச்சுட்டு 2 செல்லை செலக்ட் பண்ணி என்ன பண்ணிடுறேன், ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் செல் கொடுத்தேன் அப்படின்னா மெர்ஜ் ஆகிடும். 2 செல் வந்து மெர்ஜ் ஆகி டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பென், பென்சில் இதெல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே அடித்த அதே சேம் ஐட்டம் நேம் தான், அதை தூக்கி என்ன பண்ணிக்கிறோம், காப்பி பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதுதான் நம்மளோட ப்ரோக்ராமோட மெயின் கண்டென்ட். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன கேட்குறோம், அந்த இடத்துல ஹையஸ்ட் டோட்டல் சேல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த ஹையஸ்ட் டோட்டல் சேல்ஸ் எதெல்லாம் பார்க்க சொல்கிறோம், மதுரை,
மதுரை, சென்னை, திருச்சி. ஸோ 3தையும் கம்பேர் பண்ண சொல்கிறோம். 3தையும் கம்பேர் பண்ணி பெண்ணோட சேல்ஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க சொல்கிறோம். அதே மாதிரி பென்சில், ஸ்கேல், எரேசர், ஸ்கெட்ச் ஸோ எல்லாத்தோட சேல்ஸும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுனால நம்ம ஒரு ஃபார்முலா கொடுக்குறோம் இங்கே. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலா உனக்கு விசிபிளாக இருக்குல்லடா, இந்த இடத்துல வச்சுட்டு என்ன செய்யணும்? ஓகே, இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிட்டு இப்போ என்னன்னு அடித்தோடனே இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிட்டு இஸ் ஈக்குவல் டு இஃப். ஓகேவா? இஃப் நீ டைப் பண்ண உடனே கீழே உனக்கு வரும் இஃப்னு சொல்லிட்டு. ஸோ அதில் அப்படியே ட்ரை பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா சென்னையில் இருக்கிற E3யவும் கம்பேர் பண்ணு. அதாவது பெண் அப்படிங்கிறது எங்கே தான் இருக்குது அப்படின்னா E3 அப்படிங்கிற செல்லில் தான் இருக்குது. அதோட டோட்டல் சேல்ஸ் பெண்ணுக்கு பர்டிகுலராக உள்ள டோட்டல் சேல்ஸ் வந்து நம்ம அடித்ததுக்கு வந்து